सीतापति राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। आंजनेय स्वामी की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पतिये हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमुनि की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीष शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि. ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதம், அந்த பாகவதம் சொல்லும் போதே மனசு நிறைஞ்சு போகுது இல்லையா? நமக்கு வாழ்க்கையில் இப்போ கிடைச்ச பெரிய பொக்கிஷம் அந்த பாகவதம். அதுக்கு ரசிகாக புவி பாவகா, அந்த வாழ்க்கையை ரசிக்க தெரிந்தவர்களால் மட்டும்தான் அந்த பாகவதத்தை அனுபவிக்க முடியும். வேறு எதேதோ ரசிக்கிறாங்க இல்லையா? உலகத்தில் எத்தனையோ ரசிகர்கள் இருக்காங்க, எதையோ ரசிக்கிறாங்க. ஆனால் மனசில் சாந்தி உண்டாகக்கூடிய விஷயங்களை ரசிக்கிற மனப்பான்மை கொண்ட ரசஜானம் சுவாது பதே பதே, பதத்துக்கு தித்திப்பாக இருக்கக்கூடிய இந்த ரசஞானம் உள்ளவர்களுக்கு ரசஞானம் இந்த பாகவதம் அப்படி தேன் மாதிரி இனிக்கும். அது எப்படின்னா, அதாவது ஆன்மீகவாதிகளுக்கு பிடிச்ச விஷயமானது பௌதிகவாதிகளுக்கு பிடிக்காது. ஆமாம், ஏன்னா அவர்களுடைய ரசிப்பு தன்மை வேறு விஷயத்தில் இருக்குது. அவர்களுக்கு அதெல்லாம் இருந்தால் தான் அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் இடையூறுகளாக நினைப்பாங்க பாகவதர்கள். அவங்களுக்கு பாகவதம் மாத்திரம் இருந்தால் போதும், வாழ்க்கை ஆனந்தமாக காலத்தை கழிப்பாங்க. அவங்களுடைய உலகமே வேறு. அந்த உலகன்றது சதா வைகுண்ட நிலையா. யார்னா ஹரிகீர்த்தன தத்பராக லீலாமிருத ரசோன்மத்தாக கதா மாத்திரைக ஜீவினா. சதா வைகுண்ட நிலையர், அவங்களாம் வைகுண்ட வாசிகள். இந்த உடம்புல வந்தால் இந்த உலகத்தில் இருக்கலாமே தவிர அப்படியே மனசெல்லாம் வைகுண்டத்தில் அப்படி ஒரு என்னென்னா ஒரு தூய்மையான ஒரு புத்துணர்ச்சியை அனுபவிப்பார்கள் அவர்கள். அந்த சந்தோஷத்தை நீ பௌதிக சௌக்கியங்களால் அனுபவிச்சிட முடியாது. இந்திரிய சௌக்கியங்களால், புலனின்பங்களால் அந்த சௌக்கியத்தை அனுபவிக்க முடியாது. இது ஒரு திவ்யமான ஒரு சௌக்கியம். ஜென்ம கர்மச்சே மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா. அப்போது பகவானுடைய அவதாரமோ ஜென்ம கர்ம அவனுடைய லீலைகளையோ எல்லாமே பௌதிகமானதாக நம்ம நினைக்கிற திவ்யமானதான். அப்போ நம்மளை தெய்வீக ஒரு உணர்வு நிலையில் நம்மளை கொண்டு போய் விட்டுடும் பகவத் கிருஷ்ணனுடைய லீலைகள் எல்லாமே. அதை அனுபவித்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அவர்களுக்கு பணம் இருந்தால் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். மனைவி அனுகூலமாக இருந்தாலும் சரி, மனைவி அனுகூலம் இருந்தாலும் இல்லைனாலும் சரி, பிள்ளை அனுகூலமாக இருந்தாலும் சரி, அனுகூலம் இல்லைனாலும் சரி, அவர்கள் ரமிக்கிறது என்னென்னா இந்த பிள்ளை இடத்துலையோ மனைவி இடத்துலையோ அவர்கள் ரமிக்கிறது இல்லை, கிருஷ்ணன் இடத்துல ரமிக்கக்கூடியவர்கள். அப்படி பாகவத்தில் ரமிக்கக்கூடியவர்களுக்கு உலகம் பிரதிகூலமாக இருந்தால் கூட அதை பற்றி கேர் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேற ஒரு உலகத்தில் இருக்காங்க. அதான் சதா வைகுண்ட நிலையா லீலா அமிர்த ரச உன்மத்தாக. கிருஷ்ணனுடைய லீலைகளில் அந்த ரசத்தில் பித்து பிடித்தவர்களாக ஆகிவிடுகிறார்களாம். அவர்கள் கதா மாத்திரை ஏக ஜீவினகா. அவர்கள் சாப்பாடு தண்ணி இல்லைன்னா கூட வாழ்ந்துடுவாங்களாம். ஏதோ அத்தியாவசிய தேவைக்கு இந்த வயிற்று கொஞ்சம் போடணும், அவ்வளோதானே தவிர எப்போத்தாலும் 5 வேளை எப்போத்தாலும் வயிறு முட்டை சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. அவர்கள் பாகவதர்களே கிடையாது. ஏன்னோ இந்த வயிற்று கொஞ்சம் போடணும், நாக்கு ருச்சிக்காக சாப்பிட்றது கிடையாது.
ஏதோ பசி 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 நேரத்துக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுறோம், அவ்வளோதான். அது முக்கியமாக நாக்கு ருசி ருசியாக பலவிதமான பலகாரங்கள்லாம் சாப்பிட்றது அது நோக்கம் கிடையாது. அவங்களுடைய நோக்கம் வேறு. அவர்களுக்கு ஆத்மருச்சி தர்ம ஏவ ஆத்மருச்சி பிரச்சாயது. ஆத்மருச்சியில் இருப்பாங்களாம். அந்த ஆத்மருச்சியில் இருக்கக்கூடிய மகான்களுடைய முகத்தை பார்த்தாவே ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபேமி அண்ணா அவரை பார்த்தாவே ஆஹா மனசில் சாந்தி உண்டாயிடும். மகான்கள்லாம் தர்ஷன மாத்திரத்தினாலே மனசில் சாந்தி உண்டாக்கக்கூடியவர்கள். அவ்வளோ லேஸில் நம்ம மனசில் சாந்தி உண்டாயிடுமா? நீங்கள் 1000 சாதனைகளை பண்ணுங்கள், உங்களுக்கு நிம்மதின்றது எல்லாம் அனுகூலமாக இருந்தால் ஓகே உலகத்தில். ஆனால் ஒரு விஷயம் பிரதிகூலமாக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய டென்ஷனை உண்டாக்கிடும், படாத பாடுபடுத்திடும். ஒரே ஒரு விஷயம் எதிர்பார்த்தா கூட. அப்போ எல்லாம் அனுகூலமாக இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷம் அனுபவிப்பீங்க. ஆனால் உலகத்தில் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் இல்லாமல் பிரதிகூலமாக இருந்தால் கூட, ஆனால் இவர்கள் ஆத்மாவில் சந்தோஷம் அடைக்கக்கூடியவர்கள் பரம பாகவதர்கள். அதுதான் சொல்கிறார், க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்தியம் நிகச்சதி. அந்த சாந்தின்றது அவங்க கையில் தான் போனால் கிடைக்கும். சீக்கிரமாக தர்மாத்மா எப்போ பக்தியில் கிருஷ்ண பக்தியில் பண்ணுறியோ, பாகவதத்தில் கிருஷ்ண கதைகளை கேட்குறியோ, அப்போ சீக்கிரமாக நீ தர்மாத்மாவை மாறிடுவேன். மதுபானம் பண்ணுறது, சூதாடுறது, குடிக்கிறது எல்லாமே அப்படியே மாறிடும். எவ்வளோ பேர் வாழ்க்கை மாறி இருக்கு. இப்போது சில பேர் மாம்சம் சாப்பிட்டு இருந்தாங்க. மாம்சம் சாப்பிட்றது என்னென்னா, அது ஜீவனை இம்சை பண்ணுறது நினச்ச உடனே அந்த மாம்சம் சாப்பிட்டு விட்டாங்க. அது என்னவோ தெரியல, அந்த கிருஷ்ண பக்தி பண்ண ஆரம்பித்தாங்க, நாமத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க, கிருஷ்ண பக்தி பண்ண ஆரம்பிச்சு, கிருஷ்ண கேட்க ஆரம்பித்தாங்க. அது என்னவோ தெரில, ஒரு ஆம்லெட்டு சாப்பிட்டா கூட வாந்தி வர மாதிரி ஆகிப்போச்சு. அப்படியே அந்த தொண்டை எரிச்சலாகவே இருக்குது, அந்த தொண்டை நெஞ்சு எரிக்கிற மாதிரியே இருக்குது. அதை நினச்சாவே அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் கடைசியில் எல்லாத்தையும் விட்டாங்க. இப்போ அதை பார்த்தா ருச்சியாக இருந்தது. அது அதை சாப்பிட்ணும், அந்த மாம்சம் சாப்பிட்ணும், இப்போ மீன் சாப்பிட்ணும், முட்டை சாப்பிட்ணும், அந்த ஆசையாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு அதை சாப்பிடாமல் இருக்க முடியல நம்மளால். அதுவே உனக்கு வெறுக்கத்தக்கதாக மாறிச்சுன்னா அப்படி கிருஷ்ணன் பண்ணிட்டான். எத்தனை பேர் வாழ்க்கையில் அப்படி பண்ணியிருக்கான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள ருச்சியானது அற்று போய் விடுகிறது. அப்போது எது விரும்பத்தக்கதாக இருந்ததோ உலக விஷயத்தில், அது பாகவதம் படிக்கும்போது, மகான்களை தரிசனம் பண்ணும்போது, நீ பாகவதத்தை சுவைக்க ஆத்மருச்சி அனுபவிக்கும்போது அதுவே வெறுக்கத்தக்கதாக ஆகிவிடுகிறது. நம்ம நிறைய சாப்பிட்றோம், நல்ல பசியில் சாப்பிட்றோம், ஆனால் ஒரு நாள் பசியே எடுக்காது உனக்கு. அந்த நிலை, அந்த சாந்தி எப்போ ஏற்படுதுன்னா, ரசோரசப்பியஸ்ய பரந்திருஷ்டா ந நிவர்த்ததே. அந்த பரந்திருஷ்டா உயர்ந்த விஷயத்தில் நீ சுவைக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னால், இதெல்லாம் இந்த ரசமற்றது போயிடுமா. இதெல்லாம் பசி தாகம்லாம் உனக்கு பாதிக்க. அதான் சொல்ல, கதா மாத்திரைக ஜீவினா. கோபிகள் சொல்கிறாங்க, தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவி பெரியதும் கல்மஷாபகம். மனசில் உள்ள கல்மஷங்கள்லாம் போயிடும். மகான்கள் கவினா இங்கே மகான்கள்னு அர்த்தம். மகான்கள் லோகத்தில் இப்போது தமிழில் சொல்கிற கவி வேறு, இது பாட்டு எழுதுகிற கவின்னு அந்த கவி கிடையாது. கவின்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்துக்கு அர்த்தம் என்னன்னா ஞானிகள்னு அர்த்தம், மகான்கள்னு அர்த்தம் கவி. அதனால தான் ஆதி கவி அப்படின்னா, ஆதி கவினா ஆதி கவி யாருன்னா பிரம்மதேவர். ஆதி ஞானி அவர் தான் முதல்ல. அவர் வாக்கில் தான் வேதம் என்ற அறிவு உண்டானது. அதனால் அவர் சிறந்த ஞானியை சொல்கிறோம், ஆதிகவின்னு சொல்கிறோம். இன்னொருத்தர் ஆதிகவின்னு சொல்லுவோம், வால்மீகி மகரிஷி. ஆதிகாவியம்னா ராமாயணம். அவர் தான் ராமாயணத்தை எழுதினார். அதனால் அவரையும் சொல்லுவோம் ஆதிகவி. அப்படின்னா நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணுறத நம்மளாக பண்ணுறதை விட அந்த பண்ணுற மகான்களை நம்ம ஆசிரிச்சோம்னா தான் பக்தினாவே என்னன்னு தெரியும். அது வரைக்கும் நாமளாக ஏதோ ஒன்று கோணமானலாம் ஏதோ ஒன்று பண்ணின்னு இருப்போம், அதான் பக்தி நம்மளே பேர் வச்சுப்போம். அதெல்லாம் பக்தினா நம்மளுக்கு அனுபவம் கிடைக்காது. அப்படின்னா நான் ஏதோ சும்மா புகழ்ச்சிக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்க தோன்றும். நாமளே பக்தி பண்ணால்
ஏதோ புகழ்ச்சிக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்க தோன்றும். ஆனால் மகான்களை போய் பார்த்தா தான் இந்த சாஸ்திரமானது பாகவத்தில் சொல்லக்கூடிய விஷயம் அனுபவத்தில் இருக்கும். அப்போ அவர்கள் அனுபவிக்கிற அந்த நிம்மதி சாந்தின்றது அவங்க இல்லறத்தில் இருந்தாலும் சரி, இல்லறத்தில் இல்லைனாலும் சரி, பிரம்மச்சாரியில் இருந்தாலும் சரி, சன்னியாசிகளாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் அவங்களுடைய சாந்தி அசைக்க முடியாது. அந்த நிம்மதி அது பாகவத்தில் தான் கிடைக்கும். அப்போ அந்த குதூகலம், அந்த புத்துணர்வு, அந்த சந்தோஷம் அப்படி எதில் கிடைக்குன்னா லோக விஷயத்தில் கிடைக்கவே கிடைக்காது. நாம் வந்து உலகத்தில் நமக்கு அனுகூலமாக இருக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம் எல்லாத்தையுமே. அப்படி போராடுறோம். ஆனால் அந்த போராட்டத்துக்கு முடிவே கிடையாது. காலம் பூரா வாழ்நாள் முழுவதும் போராடி கொண்டு தான் இருக்கணும். அதுக்கு முடிவு கிடையாது, அதுக்கு எண்டு கிடையாது. அது முடிவுக்கும் வராது. ஒன்றுத்தில் நீ பாஸ் ஆனால் இன்னொன்றுல போய் ஃபெயிலியர் ஆகிடுவேன். அது தெரிஞ்சுக்கிறது தானே நம்மளுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பாகவதம் படிக்கணும். பாகவதம் படிக்கிறதுக்கு முன்னாடி பாகவதர்களை போய் தரிசனம் செய்யணும். அப்படிப்பட்ட பாகவதர் அனுபவிக்கக்கூடிய ஒரு சாந்தி, ஒரு நிம்மதி. அவர்கள் பணம் இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்க, பணம் இல்லைனாலும் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தேடி வரும் எல்லாமே. இவங்க தேடி போகணுன்னு அவசியமே இல்லை. பகவான்களை அவங்க கேட்டால் கொடுத்துருவான் பகவான். ஆனால் அவங்க விரும்ப மாட்டாங்களே. நம்ம அகிஞ்சன வித்தாய, கிஞ்சனை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க, அகிஞ்சனர்லாம் இருப்பாங்களாம். கொஞ்சம் கூட வித்தன்னா சொத்து, பணத்து மேலே பணம் சொத்து எல்லாமே வித்தம்னு சொல்லுவோம். அந்த சொத்து மேலே அகிஞ்சனர்களாக கொஞ்சம் கூட அந்த சொத்து மேலே ஆசையற்றவர்களாக இருப்பாங்களாம் மகாத்மாக்கள். எதனாலன்னா தொய்யமே அனன்ய விஷயா மதிர் மதுபதே அசக்கிருத்து ரதிமுத்வக தாதத்தா கங்கை வவுக முதன்பதி. கங்கா பிரவாகமானது எப்படி தடைகளை உடைச்செடுந்து அது தன்னுடைய அலைகளை கொண்டு போய் சமுத்திரத்தில் சேர்க்கிறதோ, அதுபோல் என்னுடைய மனம் என்ற அலைகளானது லௌகிகம் என்ற உலக தடைகளாகிய இந்த தடைகளை உடைச்செறிஞ்சுட்டு அந்த கிருஷ்ண பக்தியில் பிரவாகமாக பிரவகிச்சதுன்னு சொன்னால் அதுதான் பக்தின்னு பேர். தடைகளுக்கோ அல்லது கவலைகளுக்கோ லோக விஷயங்கள் எனக்கு நிறைவேறல, நான் அதை நிறைவேற்றிட்டு நான் கிருஷ்ண பக்தி வரேன், இல்லை கிருஷ்ண பக்தி பண்ணால் எனக்கு அது நிறைவேறுமா அப்படின்ட்டு பலனை எதிர்பார்த்து பக்தி பண்ணுறது சொல்ல நான். அதெல்லாம் தடைகள் கிருஷ்ண பக்திக்கு. அவைகள்லாம் நீ எதிர்பார்த்தனா நடக்கலன்னா கிருஷ்ண பக்தி பண்ண மாட்டேன். அப்போ ஏதாவது ஒரு இடையூறு வந்தால் கிருஷ்ண பக்தியை விட்டுடுவேன். கிருஷ்ண பக்தியோட முக்கியத்துவம் உனக்கு தெரியல. அப்போ மகான்களை பார்க்கும்போது அந்த கிருஷ்ண பக்தியோட கிடைக்கிற சௌக்கியத்தில் அனுபவிச்சிட்டான்னு சொல்லி வச்சிங்களேன். அப்புறம் என்னான்னா மழை திறந்த வெள்ளம் போல் கிருஷ்ண பக்தியில் அப்படியே பிரவாகமாக போகும் அந்த சாந்தி. அது மாதிரி இருந்தவங்க யாருன்னா உத்தவர். பாகவதத்தில் பார்க்குறோம், அவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவணும் உத்தவர் எப்படின்னா சாந்தியாக இருந்தார். கோபிகள் இடத்துல போய் அந்த கிருஷ்ணனுடைய காதலிகள் ஆகிய கோபிகள் இடத்துல போய் அவளுடைய சிஷ்யனாக போகிறார் உத்தவர். அவருடைய பாதத்தொழியத்தை சரசல் தரிச்சிருக்கார். அவர்கள் அனுபவிக்கிற அந்த பேரானந்த நிலை கிருஷ்ண பக்தியில் ஜெயத்தித்தே திகம் ஜன்மனா விரஜ சயத இந்திரா சஸ்வதத்ரி. மகாலட்சுமியே இங்கே அந்த கோகுலத்தில் வந்து வாசம் பண்ணுறான். நான் ஏன் கிருஷ்ணனை தேடி, துவாரிக்கு கிருஷ்ணனை தேடி நான் ஏன் போனோம்? கிருஷ்ணன் இங்கே தான் பிருந்தாவனத்தில் தான் விளையாடினான். அவன் இருக்கிற இந்த எங்கள் ஹிருதயத்திலே கிருஷ்ணன் இருக்கானே. அவன் உடல் அளவில் துவாரைகள் இருக்கலாம், ஆனால் எங்கள் ஹிருதயத்தில் பகவான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கும்போது எங்கள் பார்த்தா மலையை பார்த்தா கோவர்த்தனத்தை உத்தாரணம் பண்ணுறது ஞாபகம் வருது, யமுனையை பார்த்தா காளிய நர்த்தனம் பண்ணது ஞாபகம் வருது, அந்த வனத்தில் பார்த்தா அந்த பிருந்தாவனத்தை பார்த்தா அங்கே பார்த்தா ராசலீலை பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது. இது மாதிரி ஒவ்வொரு லீலைகளும் பகவான் வெண்ணத்தில் இருந்தது, பகவான் உரலில் கட்டிப்பட்டது, இதெல்லாம் ஒவ்வொரு இடமும் பார்க்கும்போது கிருஷ்ண ஞாபகத்தை தவிர வேறு எதுவுமே ஞாபகம் இல்லை கோபிகளுக்கு. அப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆனந்தமாக இருந்தது. கிருஷ்ணன் தான் பாவம். சொல்லப்போனால் கோபிகள் கிருஷ்ணனை பிரிஞ்சாங்களே, கோபிகள் கஷ்டப்பட்டாங்க, கோபிகள் ஆனந்தமாக இருந்தாங்க. கிருஷ்ணன் தான் வந்து என்னென்னா கம்சனை வதம் பண்ணுறது, நரகாசுரனை வதம் பண்ணுறது, சால்வனை வதம் பண்ணுறது, அங்கே போய் சண்டை இங்கே போய் சண்டை, அது இதுன்னு ரொம்ப அவஸ்தைப்பட்டது. யாருன்னா கிருஷ்ணன் தான் அவஸ்தைப்பட்டானா. ஆனால் கிருஷ்ண பக்தி பண்ணுறவங்க சௌக்கியமாக இருந்தாங்களாம். ஆமாம், சாணுரன், முஷ்டிகன், அகாசுரன், பகாசுரன், எத்தனை அசுரில் போய் வதம் பண்ணி அவங்கள போய் சண்டை போட்டுருந்தோம். குருஷேத்திரத்தில் போரில் போய் அங்கே போய் எத்தனை பேர் வதம் பண்ணிக்கிட்டு அவன் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணிட்டு அவன் ஓயாத உழைப்பு.
ஆனால் அவனை ஸ்மரணம் பண்ணுறவங்க சௌக்கியமாக இருக்கிறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணபேமி அண்ணா, ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா யூடியூப்பில் போட்டு பாருங்கள். ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவது எவ்வளோ உபன்யாசம் பண்ணியிருக்கார். அவர் வயசானவர் தான், ஆனால் அவரை நினச்சாலே நம்ம மனசில் சாந்தி கிடைக்கும். அவர் அனுபவிக்கிற மாதிரி பாகவதம் 18,000 ஸ்லோகம், அருமையான பாகவத புஸ்தகம் வீட்டில் இருந்தாலே புண்ணியம். அது உங்களை மாற்றிடும். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்தி. சீக்கிரமாக அவன் தர்மாத்மா மாறிடுவான். அவன் மாம்சம் சாப்பிட்றத விட்டுடுவான், மதுபானம் சாப்பிட்றத விட்டுடுவான், எல்லாமே மாறிடும். அவனுக்கு என்னென்னலாம் உலகத்தில் எதெல்லாம் முக்கியம்னு தாட்ஸை வசதியாக நினச்சானோ அதுலேருந்து சீக்கிரமாக வெளியே வந்துடுவான். க்ஷிப்ரம்னா சீக்கிரம்னு அர்த்தம். சீக்கிரமாக வெளியே வந்துடுவான். அவன் தர்மாத்மா எப்படியாப்பட்ட தர்மாத்மா பாகவதெல்லாம் மாறிடுவான். அப்போது இத்தனை நாள் அனுபவிச்சது சௌக்கியம்லாம் உண்மையான சாக்கியம் இல்லை. சஸ்வத் சாந்தி நிகழ்ச்சது. உண்மையான சாந்தி என்னன்றது அவனுக்கு நான் காட்டி கொடுப்பேன். பகவான் சொல்கிறார், நான் அவனுக்கு மையா அனுகூலேன, நான் அவனுக்கு அனுகூலமாக இருந்து அவனுக்கு உண்மையான சாந்தி என்னன்றதை நான் காட்டி கொடுப்பேன் அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறார் இல்லையா. மன்மனா பவ மத் பக்தோ மத்தியாஜி மாம் நமஸ்குரு. என்னையே நமஸ்காரம் பண்ணி என்னையே மனசில் நினை. அதுதான் யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேன் அந்தராத்மா. யோகிகளுக்குள் சிறந்தவன் யாருன்னு கேட்டால் என்னை எப்பொழுதும் ஹிருதயத்தில் நினைச்சுட்டு இருக்கிறவன் தான் அப்படின்னு கீதையில் பகவான் சாரமாக சொல்கிறார் இல்லையா. தியான யோகத்தின் கடைசி ஸ்லோகம் அதான், 6வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில். அப்போது யோகிகளுக்குள் சிறந்தவன் யாருன்னா எப்பொழுதும் என்னை ஹிருதயத்தில் தியானம் செய்பவன் தான். அவன் ஹிருதயத்தில் எப்படி தியானம் பண்ணுறது தான், அவன் லீலைகளை ஸ்மரணம் பண்ணுறது தான் அவனை தியானம் பண்ணுறது. பாகவதம் படிக்கிறது தான் அவனை தியானம். அவன் நாமத்துக்கும் அவனுக்கும் வேறுபாடு கிடையாது. அப்புறம் அது மாதிரி மகாத்மாக்களை நம்ம பார்த்தா தான் ஓ இதான் பக்தியா, ஆஹா என்ன அருமையான பக்தி பண்ணுறாங்க, ரசிக்கிறாங்க வாழ்க்கையில். என்னென்னா குசலர் எப்படி இருந்தார் நான் கேட்குறேன். குசலர் எப்படி இருந்தார்? நீங்கள் பாகவத்தில் நிறைய சரித்திரங்கள் நான் சொல்ல முடியும், சிலது சொல்கிறேன். குசலர் எப்படி இருந்தார்னா அடுத்த வேலை நம்மளாம் ஒரு நாளைக்கு பல வேலைகள் சாப்பிட்றோம். ஆனால் பல நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுவார் அவர். பல நாளில் ஒரு வேளை சாப்பாடு தான் கிடைக்குமா. ஏன்னா அந்த சொம்பு கூட நிரம்பாதான். அவர் உஞ்சவிருத்தி பிராமணன் பிக்ஷை எடுத்துன்னு போவார். பிராமணர்கள்லாம் அப்போல்லாம் உஞ்சவிருத்தி எடுப்பாங்க. போனால் அரை சொம்பு கூட நிரம்பாதான். ஏன்னா இவர் என்னன்னா நிறைய வீட்டுக்கு போக மாட்டார். மகான்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட 2-3 வீடு, அது மாதிரி ஏதோ ஒரு வீடு அது மட்டும்தான் போவார். அதில் என்ன கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வருவார். அந்த வீட்டில் ஆள் இல்லை, போட்டு போயிட்டாங்க, வெளியே இல்லை, ஆள் இல்லைன்னு சொன்னால் அதுதான் வந்துடுவார். அந்த 4 வீடு 5 வீடாக பிக்ஷை எடுப்பாங்க, அதில் வந்துடுவாங்க. அதில் என்ன கிடைக்குதோ அதை தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. அதில் ஏதாவது கிடைச்சதுன்னா கொஞ்சம் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு தான் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. தன் மனைவியும் இவரும் சாப்பிடுவாங்க. கஞ்சியோ கூழோ அவ்வளோதான். எது மாவு கிடைக்கும், ஏதாவது சப்பாத்தி ஏதாவது ரொட்டி செய்து சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். அப்போது என்ன பண்ணுவாங்க, அதையே பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. அப்படி இருந்தவங்க தான் நீண்ட காலம் வாழ்ந்தாங்க. நம்ம நிறைய சாப்பிட்றதுனால தான் பிரச்சனைகளே வருது நிறைய. எவ்வளோ நம்ம உபவாசம் இருக்கிறோமோ, சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணுறோமோ அவ்வளோ நம்ம ஆரோக்கியமாகவே இருக்கலாம். இதெல்லாம் நல்லது. இதெல்லாம் அப்போது என்னென்னா இயற்கையான விஷயங்களாகிய காற்று, தண்ணீர் இதெல்லாம் உள்ளே போகும் நமக்குள்ளே. அதில் இயற்கை சுவாசம். இன்றைக்கி எல்லாம் பொல்யூஷன் ஆகி போச்சு. இன்றைக்கி சிட்டிலெலாம் பார்த்தா அதை சொல்லலை, அன்றைக்கி கிராமங்களில் வாழ்ந்தவர்கள் சொல்கிறேன், குசேலர் போன்றவர்களும் அது சொல்கிறேன். அப்புறம் காற்று, சுத்தமான காற்று உள்ளே போகும். நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, நல்லா இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. பசிப்பட்டியமாக இருந்தால் பசிப்பட்டியமாக வாட்டப்படலை. பசிப்பட்டு அவங்களுக்கெல்லாம் ஆத்ம பசி. கிருஷ்ண கதைகளை பேசினாங்கன்னா திருப்தியாக குழந்தை தூங்கிடுவாங்களாம். ஆமாம், அது செவிக்குணவு இல்லாத போது சிறிதளவு வயிற்றுக்கு ஏற்படும் சொல்கிறதில்ல, அதுதான் செவிக்குணவு இல்லாத போது தான் சிறிதளவு இல்லையா. அந்த செவிக்கு உணவு கிடச்சிச்சுன்னா, திருப்தி ஆயிடுச்சுன்னா வயிறு நிரம்பிடும், பசி எடுக்காது. அந்த அனுபவங்கள்லாம் நம்ம நம்ப மாட்டோம். அது எப்படி சாப்பிடாமல் எப்படி பசி தீரும், சாப்பிடாமல் எப்படி உயிர் வாழ முடியும், சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கிற நாம் வாயு போஜனா, வெறும் காற்றை மட்டும் உணவாக கொண்டு நீண்ட நாள் வாழ்ந்த மகரிஷிகள் நம்ம எப்படி நம்புவோம்? நம்ப மாட்டோம் இல்லையா. அதில் கூட வாழ முடியுமாண்ணா வாழ்ந்தார் பரிசுத்த மகாராஜா.
7 நாள் பாகவத கதையை கேட்டு அச்சுத கதாமிரதத்தை கேட்டு அந்த அமிர்தம் பானம் பண்ணால் பசி தாகம் அவர் ஒன்றும் பண்ணலையே. 7 நாள் பசி தாகம் மயக்கடிச்சு கீழே விழுந்திருக்கணும். ஆனால் அவர் உயிரோட தான் இருந்தார், நல்லா தான் இருந்தார். 7 நாள் ஆனந்தமாக கதை கேட்டார். கடைசியில் அவர் வைகுண்டம் போய் சேர்ந்தார். பசினால் அவர் எதுவுமே ஆகலையே, வைகுண்டத்தை போய் சேர்ந்தார். பரிசுத்தமாகிறார். எப்படி 7 நாள் சாப்பிடாமல் இருக்க முடியும்? நம்மளால் ஒரு நாள் ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்க முடியாது. நம்மளால் 7 நாள் எப்படி சாப்பிடாமல் இருந்தால்? 7 நாள் அவர் பசின்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? கதையை விஸ்தாரமாக சொல்லுங்கள். கிருஷ்ண கதைகளை விஸ்தாரமாக சொல்லுங்கள், குறைச்சிடாதீங்க. அந்த பகவத் அனுபவங்கள் அவ்வளோ ஆர்வமாக அந்த கிருஷ்ண பக்தின்ற பசியில் அப்படி ஆர்வம் பிச்சுண்டு அப்படி வருது. அதில் உள்ள ஆசை, அது வெறித்தனமான அந்த கிருஷ்ண பக்தினால் எல்லா பசி தாகத்தையும் மறந்தே போச்சு. சொல்கிற சுகாச்சாரருக்கும் பசி இல்லை. அவர் பசி தாகத்தை ஜெயிச்சாருன்னா அவர் ஆத்மனிஷ்டர், அவரால் ஜெயிக்க முடியும். இவன் சம்சாரி தானே, இவன் பரிசுத்து. அந்த மகாத்மாக்களை தரிசனம் மாற்றத்தினாலே இவனுடைய பசியும் ஆறி போச்சு. அங்கே உட்காந்துருக்கிற ரிஷிகள்லாம் யுக கணக்கில் வாழக்கூடிய விஸ்வாமித்திர வசிஷ்டர் போன்றவங்களாம் அங்கே இருக்காங்க. அவ்வளோ பேருக்கும் பசி தாகம் எடுக்கலையே. பாகவதம் அப்படி பண்ணிடுமா? பாகவதம் அப்படி பண்ணிடும். பசி தாகத்தில் மறக்க வச்சு நீங்கள் அதில் சும்மா ஏட்ட சொர்க்கா கருக்கிறதுனா வெறும் படிப்பு. மகான்களை போய் பார்க்கணும், அவர்கள் வாக்கில் பாகவதம் கேட்கணும், அனுவாதம் பண்ணி கொடுக்கணும். அந்த பாகவதத்தை எடுத்து ருசித்து சொல்லணும். அது சொல்கிறவங்க அது மாதிரி சொன்னாங்கன்னா அந்த அனுபவம் வேறு விதமாக இருக்கும். மனசில் சித்த சுத்தி வந்துடுச்சுன்னா மனசில் சாந்தி ஏற்படும். மனசு சுத்தமாகிடுச்சுனாவே கல்மஷம் இருக்கிறதுனால தான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். மனசில் காமக்ரோதங்கள், அசூயை, பொறாமை, துவேஷம் எல்லாம் இருக்குது இல்லையா? பயம், சோகம், மோகம், இவைகள்லாம் கல்மஷங்கள் சொல்லக்கூடியது. இவைகள்லாம் பாகவதம் படித்தா நாசமாயிடும். நாம சிங்கத்தினம் ராம 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 ராமநாமம் நிறைய சொன்னால் அதெல்லாம் சேதோ தர்ப்பணம் மார்ஜனம், தொடப்பத்து பெருகுன மாதிரி சுத்தமாயிடுமா மனசெல்லாம். சேது தர்ப்பண மார்ஜனம், பவமகா தாவாக்னி நிர்பாபனம். சம்சாரம் என்ற இந்த காட்டுத்தீ எரிக்குது இல்லையா? அப்படியே தண்ணி ஒரு மழை பெஞ்சால் அந்த காட்டுத்தீ அணைஞ்சு போகிற மாதிரி கிருஷ்ண பக்தியில் கிருஷ்ண நாமத்தை சொல்லும்போது ஏதாவது ஒரு நாமம், பகவானுடைய நாமம் இருக்கணும். வேறு ஏதோ காய்ச்சி போச்சுன்னு ஏதோ ஃபாரினர்ஸ் வைக்கிறாங்களே அது மாதிரி பேர்லாம் வச்சு அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒயிட் பிரைட் அப்படி இப்படின்னு வைக்கிறாங்க ஒரு பேர், அந்த பேர்லாம் சொல்லக்கூடாது. அருமையான கிருஷ்ணா, வாசுதேவா, நாராயணா, ராம 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 ராம. நாமங்களில் சிறந்தது ராமநாமம். இதை விட வேறு என்ன வேணும்? இது தாரக மந்திரம்னு பேர் ராமநாமத்தை. இதை ஜபிச்சாலே மனசில் சீக்கிரம் சித்த சுத்தி உண்டாயிடும். சித்த சுத்தி உண்டாயிடுச்சுன்னா மனசில் சாந்தி ஏற்பட்டுரும். மனமாற்றம் தான் முக்கியம், மற்ற மாற்றங்கள்லாம் தன்னாலே ஏற்படும். மனசில் மாற்றம் ஏற்படாமல் நீ 1000 முயற்சிகள் பண்ணு, நிம்மதி தேடி ஓடு, நடக்கவே நடக்காது. இங்கே உன் மனசை மாற்றிட்டேன்னா 1000 விஷயம் வெளிப்புறமாக எதிர்ப்பாக இருக்கட்டும், பிரதிகூலமாக இருக்கட்டும், உனக்கு நேருக்கு மாறாக நடக்கட்டும், அதை பற்றி நீ கவலையே இல்லை. உன் மனசில் சாந்தி வந்துடுச்சு. ஷிப்ரம் சஸ்வத் சாந்தியம் நிகச்சதி. அந்த சாந்தி கிருஷ்ணனிடத்தில் தவிர, பக்தியை தவிர வேறு எதனாலையும் கொடுக்க முடியாது. சத்ருஷ கோபி யுகம் நாஸ்தி வரானே. இந்த கலியுகத்து சமான யுகம் கிடையாது. சொல்லப்போனால் கிருதயுகத்தில் தான் வசத்தினாங்க. கலியுகத்தினுடைய ஸ்பெசிஃபிக் தெரில, இதனுடைய அட்வான்டேஜ் தெரில. கலியுகத்தில் நாம சொல்கிறதுனாலே சீக்கிரமாக சாந்தி உண்டாயிடும். பாகவத கதையை கேட்குறேன். அனாயாசின்னு தத் சர்வம் சப்தாகம் ஸ்ரவணி லபேத். சப்தாகம் முறைப்படி பாகவதம் கேட்டாலே ஆயாசம் கஷ்டம். ஆயாசன்றது கஷ்டம். அனாயாசேன தத் சர்வம், எல்லா பலன்களையும் கொடுத்துருமா பாகவதம் கேட்குறேன். ஆனால் அல்ப பலன்களில் உனக்கு ஆசை இருக்காது. கிருஷ்ண பக்தியில் தெளிச்சிட்டோம்னா மோட்சத்தை கூட விட மாட்டான், பக்தியில் வந்துடுவேன். சித்தேர் கரியசின்னு சொல்லியிருக்காரு. முக்தியை விட உயர்ந்ததான் பக்தி. பக்தேர் சித்தேர் கரியசி, பக்தி சித்தேர் கரியசி. மோட்சத்தை விட பக்தி வசதி. அதனால் இதெல்லாம் யாருக்கு பிடிக்காதுன்னா,
பசுக்நாத், வினா பசுக்நாத், பசுவை வதம் பண்ணி சாப்பிட்றான் பத்தியா, மாம்சம் பக்ஷணம் பண்ணுறாங்க பத்தியா. இன்னொரு அர்த்தம் இருக்குது பசுக்நாத், அபசுக்நாத், தன்னுடைய ஆத்மாவை நரகத்தில் தள்ளி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவன் தான் கிருஷ்ண கதை பிடிக்காது. அதே மாதிரி கோஹத்தி, பசு ஹிம்சை பண்ணுறான்னா, அவைகளை மாம்சங்களை சாப்பிட்றான்னு சொன்னால் அவனுக்கு தான் கிருஷ்ண கதை, கோபாலனுடைய கதை பிடிக்காது. கோஹத்தி பண்ணுறவனுக்கு கோபாலன் கதை பிடிக்காது. கோன்றது பசு, அந்த மாம்சம் சாப்பிட்றவனுக்கு கோபாலன் கதை பிடிக்காது. ஆனால் கோபாலன் கதை பிடிச்சிச்சுன்னா இதெல்லாம் ஐயோ மகா பாவம் தெரியும். ஆட்டோமேட்டிக்காக நீ சாத்விகமான உணவுகளை மட்டும் எடுத்துப்ப. அதனுடைய பாலையை குடிச்சிட்டு அதையே வெட்டி சாப்பிட்றான் இல்லையா, என்ன ஒரு கொடுமை பாருங்கள். அது தாய்க்கு சமமானது தானே. ஒரு குழந்தை கூட, ஒரு தாயானவள் குழந்தை கூட என்ன மாட்டு பால் தானே கொடுக்குறா, பசுவினுடைய பாலை. அந்த பசுவினுடைய பாலையே அந்த குழந்தை குடித்து வளர்ந்துட்டு கடைசியில் அது பசுவை வெட்டி சாப்பிட்றான்னு சொன்னால் ஒரு தாயை வெட்டி யாருன்னா சாப்பிடுவாங்களா? இது என்ன கொடுமை பற்றியா. காஞ்சி மகாபெரியவர் சொல்கிறார், பாடுறா ஒரு தாயை வெட்டி வெட்டுறாங்களே, இதை விட வேறு என்னடா கொடுமை வேணும் அப்படின்றார். அப்போது அவர்களுக்கெல்லாம் கிருஷ்ண பக்திக்கோ ராம் பக்திக்கோ வரவே முடியாது. பகவான் நாம சொல்கிறது அதில் இன்ட்ரெஸ்டே வராது. கிருஷ்ண பக்தியில் இன்ட்ரெஸ்ட் வராது. பாகவதம் படிக்கணும், பாகவத நல்ல விஷயத்துக்கு வரணும்னா வர முடியாது அவங்களால. ஏதோ மேலோட்டமாக சாமி கும்பிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதானே. மேலோட்டமாக சாமி கும்பிட்டு போயிடுவாங்களே தவிர இதில் இவ்வளோ தீவிரமான பக்தி அவளுக்கு வரது கஷ்டம். அதுதான் நம்ம மகான்களை அண்டி இருக்கணும். எதுவா கிராத ஹூணாந்திர பொலிந்த புல்கசா ஆபீரா கங்கா யமுனா கசாதயா ஏ அந்நேச்ச பாபா எது பாஷயாசயா சுத்தியந்தி தஸ்மை பிரபு விஷ்ணவே நமக அப்படின்ட்டு சுகஸ்துதியில் வருது. கிராதர்கள், ஹூண ஆந்திரர்கள், பறவைகளை அடித்து சாப்பிட்றவங்க, காட்டுவாசிகள், முரட்டுத்தனமானவர்கள், அவர்கள் தர்மங்களே சொல்லப்படலை, கண்டமேனிக்கு இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எந்த தர்மத்தையும் சார்ந்தவர்கள் கிடையாது. அப்படிப்பட்ட கீழ்நிலையில், சூத்திரனை விட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய சண்டாளர்கள், நாய் மாம்சம் தின்னக்கூடியவர்கள், மற்ற மாம்சங்களை சாப்பிடக்கூடியவர்கள், அவர்கள் கூட எது உபாசைய ஆசையா பகவானை ஆசைத்த பக்தருடைய திருவடிகளை பிடித்து கொண்டார்களானால் அவர்கள் சுத்தியந்தி, அவர்கள் பரிசுத்தமடைவார்களாம். பரிசுத்தமடைவார்கள் அவங்களுடைய லைஃபை மாறிடும். இந்த சபரின்ற பார்ட்டி ராமாயணத்தில் பார்க்குறோம். அவர் வேடு வச்சியவ, அவள் கண்ட மிருகங்களை மானு முயலை அடித்து சாப்பிட்றவ கடைசியில் எப்படி மாறிட்டாவ? ராமநாமத்தை சொல்லி மதங்க மகரிஷியுடைய சிஷ்யையாக மாறி அப்படி ஒரு பகவத் பக்தியில் தூயவளாக மாறிட்டா. சாக்ஷாத் ராமலக்ஷ்மணர்லேயே வந்து காட்சி கொடுக்குறாங்க. அதுபோல் மாம்ச பக்ஷணம் செய்து கொண்டு கண்டமணிக்கு இருந்தவர் தான் வால்மீகியும். என்னை வழிப்பறிவு செய்து கொண்டு இருந்தார், எல்லாம் பண்ணுறார், திருடினார், கொள்ளடித்தார், எல்லாம் பண்ணார். கடைசியில் அவருக்கு ராமநாமா சொல்லி ஒரு சத்சங்கம், ஒரு குருனுடைய அனுகிரகம் நாரதரால் அவர் பவித்திரம் அடையிலையா? அவர் வாக்கால் வால்மீகி ராமாயணம் எழுதப்படலையா? யோசிச்சு பாருங்கள். பகவான் யாரையுமே வெறுக்கிறவங்க கிடையாது. அவங்க பிராமணர்களுக்கு தான் பகவான், மற்றவங்களுக்கு பகவான் கிடையாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. பகவான் ஒரு வேடுவனுக்கு, ஒரு வேடு வச்சுக்கு, விதுரர் சூத்திர குலத்தில் பிறந்த விதுரர் எல்லாருக்குமே பகவான் பொதுவானவன், எல்லாருக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணுவார். பிராமணனுக்கும் அனுகிரகம் பண்ணுவார், சூத்திரனுக்கும் அனுகிரகம் பண்ணுவார், அதுக்கு கீழ்நிலையில் இருக்கிற சண்டாளர்களுக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அது பிரமாணங்கள் நிறைய இருக்குது. கூனி சந்தனம் எடுத்து அந்த குப்ஜையை போய் ஆலிங்கனம் பண்ணிக்கலையா பகவான்? அவ எந்த ஜாதியை சேர்ந்தவ? பிராமண ஜாதியா? கிடையாது. அவர் ஒரு தாசி. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் அவருக்கு பெரிய அனுகிரகம் பண்ணிட்டார். யார்? கிருஷ்ண பரமாத்மா. அவளுடைய சந்தனத்தை வாங்கின்னு அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டார், அவளுக்கு பக்தியை உண்டாக்கிட்டார். அதே மாதிரி பிங்களைன்ற ஒரு வேசி, வேசியாவை விதேக தேசத்தில் வாசம் பண்ணக்கூடிய வேசியாவை யார் பணம் அதிகமாக கொடுப்பாங்களோ அவங்களோட சல்லாமம் பண்ணலான்னு நினைக்கிறவாவை தினமும் அப்படி தான் காத்திருக்கா. ஒரு நாள் பகவான் ஞானத்தை கொடுத்து அவளை மாற்றிட்டார். அந்த பிங்களென்ற வேசி அவள் வந்து அவ்வளோ பெரிய ஞானத்தை சொல்கிறாள், பாகவதத்தில் வருது. அவள்லாம் மாற்றப்பட்டாள் பற்றியா?
இது தத்தாத்திரேயர் சொல்கிறார் இந்த விஷயத்தை. அப்படின்ற பிங்களென்ற வேசி எது மகாராஜனுக்கு சொல்கிறார் இந்த விஷயத்தை. அப்படியாப்பட்ட பிங்களென்ற வேசி மனம் மாற்றப்பட்டு சுகமாக தூங்கினாலாம். எதனால்? இந்த ஆசைகளை விட்ட உடனே. நைராசியம் சர்வ சுகம் அப்படின்னா ஆசையற்ற மனசு தான் சுகத்தை அடைய முடியும். ஆசையே துக்கத்துக்கு காரணம் அப்படின்னு அவள் சொல்கிறாளாம். சொல்லிட்டு பிங்களையானவள் நமக்குள்ளே அந்தரங்க யாரோ ஒரு பரபுருஷனே மாம்சம், ரத்தம், தோல், சீழ் இவைகளை கொண்ட இந்த உடம்பு, ரத்தம், மாம்சம், எலும்புகள், சதைகள் கொண்ட ஒரு மனுஷனை நான் விரும்பினேனே. ஆனால் சச்சிதானந்த சொரூபனாக கூடிய கிருஷ்ணன் என் அந்தராத்மாவை எனக்கு ஹிருதயத்திலே இருக்கிறானே. ஆஹா, அவனல்லவா அதிக சுகத்தை கொடுக்கக்கூடியவன் என்று ஞானம் உண்டாயிடுச்சு அவளுக்கு. அவளுக்கு ஞானம் உண்டாகி அந்த பிங்களென்ற வேசி அப்படியே க்ஷிப்ரம் போதி தர்மாத்மா சத்சு உண்மையான சாந்தி அடைந்தால் நிம்மதியாக தூங்கினாலாம் வீட்டில். இனிமேல்ட்டு இன்னொரு புருஷனத்தில் உடைய சௌக்கியத்தை விரும்புது, அவங்களுடைய பணத்தை எதிர்பார்த்துன்னு ஆஹா என்ன ஒரு கேவலமான தொழில் செய்த நான் அப்படின்னு அவள் மனம் மாற்றப்பட்டு அவள் சிறந்த கிருஷ்ண பக்தியாக மாறினாள். இது எப்படி அது? அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அஜாமிளன் ஒரு வேசியினுடைய சங்கம் கொண்டு பிராமண குலத்தில் பிறந்து வேசியினுடைய சொல்லி 88 வருஷம் திரும்பியே பார்க்கல பகவானை. ஒரு பிராமண குலத்தில் பிறந்து 10 பிள்ளைகள் அந்த வேசியின் மூலமாக பிள்ளைகளை பெற்றுக்கொண்டான். 10 பிள்ளைகளை. 10வது பிள்ளை பேர் நாராயணன் என்று பெயர் வைத்தான். அந்த நாராயணன் நாமம் சொன்னதுனால அவன் மரணத்தில் விடுபட்டான். ஆனால் பகவான் உடனே ஏற்றுக்கல. அவன் ஞானம் அடைஞ்சு பக்குவம் அடைஞ்ச பிறகு தான் வைகுண்டம் கிடைக்கும். அவருக்கு மறுபடியும் நாம சங்கீர்த்தனம் பண்ணி பக்குவம் அடைஞ்சு அந்த அஜாமலன் அதே ஜென்மத்தில் மோட்சம் அடைந்தானே இல்லையா, வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தான். அப்போது எப்பேற்பட்ட கீழ்நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் கூட விஷபருவா, விருத்ராசுரன், அப்படிப்பட்ட கீழ்நிலையில் இருக்கிறவங்களெல்லாம் கூட பகவான் மாற்றிருக்காரு. இதெல்லாம் பாகவத்தில் நிறைய காண கிடைக்கும். நிறைய பிரமாணங்கள் நிறைய இருக்குது. அதனால் இதுக்கு வேதம் படிக்கணும் என்றோ நாளம் துஜத்வம் தேவத்வம் ரிஷித்வம் அமலாத்மா ஹரிநந்தியத் விடம்படம் மற்றெல்லாம் வெளி வேஷம். நான் பிராமணன், நான் ரிஷி, நான் தேவன், அதெல்லாம் தகுதி கிடையாது பகவான் அடையிறதுக்கு. அமளியா பக்தியா அப்பழுக்கற்ற சுத்தமான பக்தியில் தான் பகவான் சந்தோஷம் அடையலாம். மற்றதெல்லாம் நான் அந்யத் விடம்படம், மற்றதெல்லாம் வெளி வேஷம் அப்படின்னா. மனசு சுத்தம் இல்லாத நீ 1000 நான் ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் கடைப்பிடிக்கிறேன்னா அதெல்லாம் வெளி வேஷம். அந்தரங்க சுத்தி இல்லையா மனசில் கிருஷ்ண பக்தி வேணும். அப்படிப்பட்ட மகான்களை பார்த்தா தான் கிருஷ்ண பக்தி நம்மளுக்கு வரும். அதுதான் இங்கே சொல்கிறார். அப்போது பாகவத தர்மமே ஒரு வித்தியாசமானது. அதுதான் ரொம்ப விசேஷம். என்னென்னா இந்த பாகவதம் ஒருத்தன் படித்தான்னா படிக்கிறத விட கேட்கறது ரொம்ப விசேஷம். ஸ்ரவணம், அப்புறம் அப்சர்வேஷன் நிறைய கேட்கணும். பாகவதத்தை நிறைய கேட்கணும். கேட்டாவே சீக்கிரமாக மாற்றம் ஏற்படும். அந்த சிரவணம்னு சர்வ தர்மேப்பி, எல்லா தர்மத்தை விட சிரவணம் தான், கதை கேட்கறது தான் ரொம்ப 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 விசேஷம். அதனால் சீக்கிரமாக மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் நீ மாற்றம் நான் ஏற்படணும் அப்படின்னு நீ விரும்பணும். ஃபஸ்ட்டு உனக்கு விருப்பம் இல்லாமல் உன்னை எப்படி பகவான் மாற்ற முடியும்? பகவான் வழியை வந்து செய்யறது கிடையாது. நீ ஒரு அடி எடுத்து வச்சா பகவான் 10 அடி எடுத்து வைப்பார். அது உண்மை. ஆனால் நீ அந்த ஒரு அடியாவது எடுத்து வைக்கணுமே. நான் மனமாற்றம் ஏற்படணும், எனக்குள்ளே இந்த நல்ல உத்தமனாக மாறணும், நான் தர்மாத்மா மாறணும், தூய உண்மையான சாந்தியை நாடினோம், உண்மையான சந்தோஷம் என்னன்னு தெரியணும், உண்மையான சாந்தி நான் யாருன்னு நான் உணரணும் அப்படின்ற எண்ணம் உனக்கு அந்த உனக்கு ஃபஸ்ட்டு வேணுமே. அந்த பசி உனக்கு வேணுமே. அந்த பசி உனக்கு வந்துடுச்சுனாவே ஃபஸ்ட்டு, அப்புறம் பகவான் மற்றதெல்லாம் பார்த்துவான். உனக்கு அந்த ஏக்கம் இருந்ததுனாவே உனக்கு அதுக்கான ஆட்களை பகவான் சேர்ப்பான். அது மாதிரி சங்கங்கள் உனக்கு கிடைக்கும். நீ அந்த ஏக்கமே உனக்கு இல்லையே, அதெல்லாம் பகவான் என்ன சொல்லுவாங்க, பகவான் கருணை காட்டல, அதனால தான் என்னால் இதெல்லாம் ஈடுபட முடியல, எனக்கு 1008 வேலை இருக்குது, 1008 பிரச்சனைகள் இருக்குது. அப்போ கட்சி வரைக்கும் அந்த பிரச்சனைகளோடு அந்த வேலைகளோடு தான் வாழ்ந்துன்னு இருக்கணும். நீ அதிலேருந்து வெளியே வர முடியாது. ஆமாம், அதில் ஒரு கட்டு போட்டுக்கிட்டு இல்லை நீ, அந்த கண்டிஷன் லைஃப், அதுலேருந்து நம்மளால் வெளியே வரவே முடியாது. அதான் சொல்கிறேன், மோக்ஷயிஷ்யாமி. மோக்ஷன்னா விடுதலை. நான் உன்னை விடுதலை பண்ணுறேன், நீ அந்த விடுதலை, நான் இதுலேருந்து வெளியே வரணுன்ற எண்ணமாவது நீ நினை. வேறு ஒன்றும் தேவையில்ல, சங்கல்பந்தான். அது உனக்கு
உடனே பலன் கொடுத்தா உன் தீவிரத்தை பொறுத்து உடனே பலன் கொடுக்குறதோ, இல்லை லேட்டாக பலன் கொடுக்குறதோ. நீ அதில் ரொம்ப அவாவாக இருந்தன்னு சொன்னால், ஆஹா இந்த பிரச்சனை தான் விடுபட்டா போதும், கடவுளே கிருஷ்ணா எனக்கு எந்த விடுவின்னு நீ பிரார்த்தனை பண்ணால், உண்மையிலே நீ பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக அதுக்கான ஆட்களை, சாதுக்கள் உன்னை தேடி வருவாங்க. அப்போ அவர்கள் மூலமாக நீ தர்மத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக சியான் மகத் சேவையா விப்ராத்து புண்ணிய. அப்போது மகான்களுடைய சேவையானது உனக்கு கிடைக்கும். கிடைச்சிதுன்னா அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா. அங்கே போய் அவங்கள பரிஷ்டை பண்ணுறதுக்கோ, அவங்கள அதிகாரம் பண்ணுறதுக்கோ அவங்கள போய் நம்ம கேட்கக்கூடாது. பிரணிபாதன பரிபிரஷ்னேன சேவையா, சேவை மனப்பான்மையோடு பணிவோடு போய் அவத்தில் கேட்டால் உபதேக்ஷந்தி தத்துவதர்ஷிபிகி. அப்போது உண்மையை உணர்ந்தவர்களாகிய, அந்த தத்துவத்தை உணர்ந்தவர்களாகிய மகான்கள் உபதேசிப்பார்கள். நீ பணிவோடு கேட்கணும். அவங்கள பரீட்சை பண்ணுற மாதிரி கேள்விகள் கேட்கக்கூடாது. அப்படியே அவர்களுக்கு சேவை செய்தனா அவர்கள் உன்னுடைய கேள்விகளுக்கு தகுந்த பதில் அளிப்பார்கள். அன்பாக கேட்டு அன்பாக பதில் பெறலாம். உன்னுடைய அவாவை புரிந்து கொண்டு அவர்கள் பகவானையே காட்டி கொடுக்க முடியும் அவங்களால. அதனால் ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குருவோ குக்கியமப்பியதா. நெருக்கமுள்ள சிஷ்யனுக்கு ரகசியத்தை கூட வெளிப்படுத்தி விடுவார்களாம் ஞானிகள், மகான்கள்லாம், குருநாதர்கள். அதனால் யார் யார் குருநாதராக இருக்கும்னா பக்தர்கள் தான். பக்தி இல்லாமல் நான் ஞானி, நான் அஷ்டாங்க யோகம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதெல்லாம் கலியுகத்தில் சாத்தியப்படி ஆகாது. யோகம் தியானம்லாம் முடியாது. தியானம்னா கிருஷ்ண தியானம் தான், பகவத் தியானம் தான் மனசுக்கு உடனே அபகரிக்கும். வெறும் ஒரு சூன்யத்தை தியானம் பண்ண சொன்னால், ஒரு கருப்புள்ளியை தியானம் பண்ணுன்றாங்க ஒரு வெள்ளை சேவத்தில், அதெல்லாம் தியான முறை ஆகாது. அதெல்லாம் இருட்டில் இறைவனை தர்ற மாதிரி, கண்ணை முடியுன்னு இருட்டில் இறைவனை தர்ற மாதிரி அதெல்லாம் நடக்காது. மகான்கள் எந்த வழி காட்டினாங்களோ அவர்களை பின்பற்றினால்தான் நமக்கு தெளிவான பாதை. கிருஷ்ணனை பார்த்து எப்படி இருக்கான், மஞ்சள் பட்டாடி, தலையில் மயில்பேலி, மனசை கவரக்கூடியதாக இருக்கு பாரு. அதே சமயம் மனசில் மகோத்சவம், மங்களம் உண்டாக்கக்கூடியது. சிவதம்னா மங்களத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது வேத்தியம் வாஸ்தவம் அற்ற வஸ்து சிவதம் தாபத்திரைய உன்மூலனம், இதுதான் கஷ்டங்களை போக்கக்கூடியது. அப்போ பகவானை வழிபடும் போது தான், நீ உண்மையான பக்தியில் இருக்கும்போது தான் தெளிவான பாதையில் போகிறேன். இது நான் தனியாக தியானம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். நான் கலியுகத்தில் தியானம், ஹிருதயுகத்துக்கு தியானம் சாத்தியமாச்சு. கலியுகத்தில் அலைப்பாயம் மனசை உடைய நாம் பக்குவமற்ற ஆசன பயிற்சி இருக்கணும், பிராணயாம பயிற்சி, மூச்சடக்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிக்கணும். மனசு, வாக்கு, காயம், முக்கரணங்களாலையும் சத்தியத்தை கடைப்பிடிக்கணும். இதுபோல் சில நியமங்கள் இருந்தால் தான் நீ தியானம் சித்திக்கும். இல்லைனா தியானம் மெடிடேஷன்றது 10 நிமிஷம் பண்ணுறது, 10 நிமிஷம் பண்ணுற தியானத்தினால ஒருமுகப்படுறதுக்கே அரை மணி நேரம் ஆகும். நீ 10 நிமிஷம் பண்ணுற தியானத்தினால உனக்கு மோட்சம் கிடைச்சிடாது, அமைதியே கிடைக்காது. கொந்தளிக்கும் மனசு. எவ்வளோ மனசை அடக்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ டெம்பர் ஆகும், கொந்தளிக்கும். அப்போ என்ன பண்ணால் மனசை அடக்க முடியாது, மனசை பக்குவப்படுத்தலாம். எப்படின்னா கிருஷ்ண விஷயத்தில், நல்ல விஷயத்துங்கள, பக்தி விஷயத்தில் மனசை திருப்பினா அது மனசை பொட்டிப்பா மாதிரி அடங்கிடும். அது பிறகு அதனுடைய வீரியமாகிய காமக்ரோதங்கள் என்ற அவைகள், அதனுடைய வீரியம் அற்று போயிடும். எப்படின்னா பள்ளப்படுங்கின பாம்பு மாதிரி. பள்ளப்படுங்கின பாம்பு என்ன பண்ண நக்கிந்தான் இருக்கணும், அது தன் விஷத்தை பாய்ச்ச முடியாது. அது மாதிரி கிருஷ்ண பக்தியில் பண்ணுறவங்களுக்கு லோக விஷயங்களால் பாதிக்கப்படவே மாட்டான். ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல போய் பார்த்தேன், பாகவதம் கதை சொல்கிறார். ஒரு பெரிய மகாத்மா பாகவதம் கதை சொல்கிறார். 4 மணி நேரம் கதை சொல்கிறார். அப்படி ரசித்து சிரிச்சின்னு ஆனந்தமாக அவர் சொல்கிறதும், அவர் ரசித்து சொல்கிறதும், இவங்க கேட்குறதும், அந்த 4 மணி நேரம் ஒருத்தன் தியானத்தில் உட்கார முடியுமா? அதாவது 4 மணி நேரம் தொடர்ந்து இல்லை, 2 மணி நேரம், அப்புறம் நடுவில் ஒரு பிரேக்கு. அந்த பிரேக் விட்ட பிறகு மறுபடியும் அதை சொல்கிற ஒரு பேச்சுக்கு இப்போ 2 மணி நேரம் கூட வச்சிங்களேன். 2 மணி நேரம் கதை கேட்குறாங்க, ஆனால் ரசித்து கேட்குறாங்க. அப்படி இப்படி ஆசையில் நல்லா சந்தோஷமாக கேட்குறாங்க. இந்த 2 மணி நேரம் உங்களால் தபஸில் தியானத்தில் உட்கார முடியுமா? முடியாது. கிம்பா பர ஈஸ்வரன் சவால் விடுறார் வியாசாச்சாரியார். நான் சவால் விடுறேன், நீ இந்த 2 மணி நேரம் தியானத்தில் உட்காந்துட்டு வேறு எந்த சாதனையாவது கிருஷ்ணனை பிடிச்சிட்டு பார்க்கலாம். பரையில் ஈஸ்வரா, அந்த ஈஸ்வரன் நம்ம ஹிருதயத்தில் நிறுத்து பார்க்கலாம், முடியாது. ஆனால் பாகவதம் கேட்கும்போது உன்னை அறியாமலே வீட்டை மறந்த, நாட்டை மறந்த, வீட்டை மறந்த, உடம்பு மறந்த, எல்லாத்தையும் பசிதாகத்தை மறந்த கிருஷ்ண கதையில் ரமிக்கிற 2 மணி நேரம் போனதே தெரில. அது எப்படி?
அப்போ தியானம்ன்றது இப்போ என்ன கிருஷ்ண பக்தியும் கிருஷ்ணனை தியானம் பண்ணுறேன். இப்போ கிருஷ்ணன் நவநீத வெண்ணத்திடுறது ஞாபகம் வந்துட்டு, அவருக்கு அவன் வாழ்க்கையில் உலகங்களை காட்டும் ஞாபகம் வருது. மிருதபக்ஷன் இல்லை, அவன் போதனாவாதம் பண்ணது, அவன் திருநாவர்த்தன் வந்தான், புயல் காலத்தில் ஒருத்தர் வந்தான், அடித்தான், இந்த துவம்சம் பண்ணான் கிருஷ்ணன். அப்போ வெண்ணத்தை இந்த வாயுதோட பகவான் வீட்டு வீடாக போய் வெண்ணத்திடுறான் அப்படின்னு கிருஷ்ணன் ஞாபகம், கிருஷ்ண தியானமானது ஹிருதயத்தில் சீக்கிரமாக வந்தது. அதில் ரமிச்சிடுற அதுவும் பார்த்தா தியானம் சித்தித்து விட்டது. 4 மணி நேரம் காது கேட்டவன் பா என்னாச்சு, 2 மணி நேரம் கேட்டோடனே ஐயோ சீக்கிரம் முடிச்சிட்டாருப்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லா இருக்குமே. சுவாது பதே பதே என்ன அழகாக ரசித்து சொல்கிறார் அந்த கிருஷ்ண கதையில். மறுபடியும் கேட்கணும். அது குழந்தைகள் தான் கிருஷ்ண கதையை நிறைய கேட்கும். ஏன்னா கள்ளம் கவடம் இல்லாத மனசாக இருக்குது இல்லையா, அது கேட்கும். பெரியவங்களான பிறகு நம்மளுக்கு அறிவு வந்துடுது இல்லையா, அந்த அறிவு வந்துருச்சுனாவே நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடும் தெய்வத்தையே. இதெல்லாம் உண்மையாக நடந்த கதையா, கிருஷ்ண கதை, ராமகதை அப்படின்னு ஆராய்ச்சியில் போயிடும் மனசு. அப்போ நான் கிருஷ்ணனை கெட்டு கொண்டு இருக்க முடியாது. அப்போ உண்மையான சாந்தி அடைய முடியாது. அவங்களோட அலைய வேண்டியது தான். லோக விஷயத்தில் பணம் பொருள் அது இதுன்னு போய் அலைய வேண்டியது தான். எப்படியோ ஒன்று ஆசையற்ற மனசு உண்டாகாது அவங்களுக்கு. கிடைச்சதில் திருப்தி இருக்காது அவங்களுக்கு. எவ்வளோ கிடைச்சாலும் போதலன்ற மனசு தான் இருக்கும். ஆனால் கிருஷ்ண பக்தியில் சின்ன குழந்தை மாதிரி நான் ஆயிடணும். அந்த குழந்தை கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் குழந்தை லீலை தானே. அந்த அந்த சின்ன குழந்தைகளுடைய லீலைகளை, கிருஷ்ண லீலைகளை அப்படி படித்து அதை ரசித்தோம்னு சொன்னால், குழந்தையில சின்ன பையனாக இருக்கும்போது அந்த கிருஷ்ண கதை கேட்கணும், நல்லாயிருக்கு அது கதை, ஒன்று அந்த கதை சொல்கிறேன் நல்லாயிருக்கு. பூதனை வந்தால் வதம் பண்ணான், திருநாவர்த்தன் வதம் பண்ணான், சகடாசுரனை வதம் பண்ணான், வாயில் உலகங்கள்லாம் காட்டினானா, அப்படியே பெரிய மலையை சொந்த விரலில் தூக்கினான், ஆச்சரியமாக இருக்க காளியன்னு 100 தலை பாம்பு ரத்தனம் பண்ணான் அப்படின்னா மனசை ரமிக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் ஆசையாக இருக்குது கேட்கறதுக்கு. ஆனால் பெரியவனான பிறகு இது ஏன் இந்த ஆசை போயிடுச்சு, இப்போ என்னன்னா அதெல்லாம் கட்டுக்காது, அதெல்லாம் உண்மை கிடையாது. யார் சொன்னது? நீ பார்க்கலன்றதுனால அது உண்மை இல்லாமல் ஆகிடாது. இப்போ என்னன்னா ஒருத்தன் டெல்லிக்கே போகலன்னு வச்சுக்க, டெல்லின்னு ஒரு ஊர் இருக்கியா, அங்கே போனால் வச்சுக்க இப்படி இருக்கும் அப்படி இருக்கணும், அதெல்லாம் சும்மா கட்டுக்காத. டெல்லின்னு ஒன்று கிடையாது. நான் போகலையே, நான் பார்க்கலையே, நான் பார்க்காத வரையும் நான் நம்ப மாட்டேன். டெல்லி நான் போயிருக்கேன்ப்பா, போனவங்களாம் சொல்கிறாங்கப்பா டெல்லின்னு ஒரு இடம் இருக்குதுன்னு. டெல்லின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே இதெல்லாம் இருக்குது, குதுப்மினார் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, தாஜ்மஹால் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் கற்பனை, அப்படிலாம் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லணும்னா சொல்ல மாட்டேன். நான் நம்பாதவன்னு சொல்கிறேன், போய் அந்த அனுபவம் இல்லாதவன் சொல்கிறேன். அது மாதிரி இறைவன் வந்து இருக்கிறான் ஏன் நம்ப மாட்டேறான்னா, நான் பார்த்தது கிடையாது, அதனால் அதை நான் நம்ப மாட்டேன். அப்படி தானே. அது மாதிரி கிருஷ்ண பக்தின்றதை பாகவதம் படித்தா சாந்தி கிடச்சிடுமா, எல்லா ஆசைகளும் விட்டுருமா. நீ பண்ணிப்பார், சொல்கிறத விட ப்ராக்டிக்கலாக செய்து பார்க்கணும். தியரிட்டிக்கெல்லாம் ஓரளவுக்கு தான் தியரிட்டிக்கெலாம், அது மாதிரி ப்ராக்டிக்கலுக்கு வந்துடணும். ப்ராக்டிக்கலுக்கு வந்தால் தான் முழுமையை அடைய முடியும். அது மகான்களுடைய வாழ்க்கையில் பார்த்தா தெரியும். சேஷாத்திரி சுவாமிகள் திருவண்ணாமலையில் எப்படியாப்பட்ட மகாத்மா சொல்லுவாங்க, அவங்களாம் அனுபவத்தில் இருக்கக்கூடிய ரமண மகர்ஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்த சுவாமிகள், ஸ்ரீல பிரபுபாதா, எவ்வளோ மகாத்மாக்கள், ஸ்ரீ கிருஷ்ணபேமி அண்ணா, இவங்களாம் பாருங்கள் அனுபவத்தில் இருக்காங்க. மகான்கள் இவங்களாம் கிருஷ்ண பக்தியில் தலைக்கக்கூடியவர்கள். இது ஒரு தனி கான்செப்ட். இது தனி ஒரு எப்படி சொல்கிறது, தனியாக சப்ஜெக்ட். இது ஒரு தனி உலகம். இந்த உலகத்தில் வந்துட்டான்னா மௌனமாயிடுவான். இப்போ நான் பேசுறதுன்னா சரி, நம்ம பக்தி பிரச்சாரம் பண்ணுறோம், அதனால் நம்ம பேசுகிறோம், மௌனமாயிடுவான். ஏன்னா யாராலையும் ஆக வேண்டியது அவனுக்கு ஒன்றுமே இல்லையே. யாராலும் இதெல்லாம் ஆக வேண்டியது இருந்தால் தானே அவன் யாருக்கெல்லாம் பேசணும், பழகணும், எல்லாம் பண்ணணும். அவங்களால எனக்கு ஆக வேண்டியிருக்கு, இவங்களால ஆக வேண்டியிருக்கு. இல்லை பெண் ஆசை, அந்த பெண் இடத்துல போய் பேசணும். பொண்ணு ஆசை, நகை வாங்கணும், அதுக்காக போய் கடினமாக உழைக்கணும். இல்லை மண் ஆசை, அதுக்காக நான் லேண்ட் புரோக்கரில் போய் சண்டை போடணும். எல்லாம் அந்தந்த ஆசைகள் இருக்கிறதுனால தானே இந்த போராட்டங்களை ஒவ்வொருத்தருக்கும் போய் நம்ம வாக்குவாதம் பண்ணுறது, தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபடுறது. புகழ் மேலே ஆசை, அப்போ நம்மளை புகழக்கூடியவர்களை போய் தேடி ஓடுறது. இதெல்லாம் எதுக்காகனா புகழ் மேலே ஆசை, பெண் ஆசை, மண் ஆசை. அப்போ
யாரையாவது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி வாழற கண்டிஷனில் வாழ்ந்துட்டவனுக்கு ஆத்மாராமன், ஆத்மாவில் தன்னுடைய தன் சொந்த சொருமாக்கி ஆத்மாவிலே ரமிக்கக்கூடிய அந்த அனுபவம் இல்லாதவனுக்கு அவனுக்கு எப்படி கொண்டு வர முடியும்? அவன் எப்படி வருவான்னு நினைக்கிறீங்க? அந்த அனுபவமே இல்லை அவனுக்கு, இது என்னன்னே தெரியாது அவனுக்கு. அப்படியேப்பட்டவனு போய் லோகத்தில் என்னென்னா அம்மா அப்பா பிறந்ததுலேருந்து அம்மா அப்பா வண்டி வாழ்ந்துட்டான், அப்புறம் மனைவி வண்டி வாழ்ந்துட்டான், அப்போ தனக்கு சம்பளம் கொடுக்குற மேனேஜரில் அப்போ அந்த வேலையை நம்பி வாழ்ந்துட்டான். இப்படி யாரையாவது ஒருத்தர் அண்டி வாழ்ந்தே பழக்கப்பட்டவனுக்கு டக்குன்னு தனியாக விட்டானுன்னா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். ஆமாம், அவன் என்ன பண்ணுவான்னா கிருஷ்ண பக்தியில் வரணுன்னா அப்போ அது மாதிரி சங்கத்தில் அதுவும் அண்டி வாழது தான். ஆனால் இந்த மற்ற களங்கமுள்ள பந்தப்படுத்தக்கூடிய உன்னை நரகத்தில் தள்ளக்கூடிய அப்படிப்பட்ட விஷயங்கள் அண்டி வாழத்தை காட்டிலும் உன்னை விடுதலை செய்யக்கூடிய மோட்சத்தை அளிக்கக்கூடிய அப்படிப்பட்ட சத்சங்கத்தில் அண்டி வாழலாம். அப்போ சாதுக்களை வாக்கில் பாகவதம் கேட்டால் அப்போ நீ தனியாக கூட சஞ்சரிக்கலாம். உனக்கு ருச்சி வந்துடுச்சுன்னா கிருஷ்ண பக்தியில். அப்போ நீ யாரையும் அண்டி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உன் ஆத்மாவிலேயே உன் ஹிருதயத்தில் கிருஷ்ணத்திலே நீ ரமிச்சுருப்பேன். அவன் தான் ஆத்மாராமன். ஆத்மா ராமாய சாந்தாய கைவல்ய பதியே நமக. அந்த ஆத்மாவில் ரமிக்கிறவனுக்கு தான் சாந்தினா என்னன்னு தெரியும் அவனுக்கு. அவன் தான் கைவல்ய பதியே நமக. அப்படியேப்பட்ட அவன் கைவல்ய பதியாகிய, அதாவது மோட்சத்துக்கு பதியாகிய கிருஷ்ணன் எப்படி இருக்கானோ அது மாதிரி சந்தோஷமாக இருப்பான் அவன் அப்படின்னு அர்த்தம். அதனால் பாகவதம் உள்ள ஸ்லோகங்கள், பாகவதத்தில் உள்ள கதை, அம்பரீஷனுடைய சரித்திரம், பிரகலாத சரித்திரம், பலி சக்கரவர்த்தி, வாமன அவதாரம், நரசிம்ம அவதாரம், வராக அவதாரம், கூர்ம அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், மோகினி அவதாரம், ராம அவதாரம், பரசுராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், ரொம்ப விஸ்தாரமாக 90 அத்தியாயங்கள், அருமையான லீலைகள். மனசு இப்போ பாருங்கள், பரசுராமரத்தில் மனசு ஈடுபடுது, ராமரத்தில் போய் எல்லாம் பகவான் தானே. அப்போ இறைவனுடைய மனசு தன்னாலேயே ஒருமுகப்படுத்து பாருங்கள். இது ஞானத்தினால பிடிச்சிட முடியுமா கிருஷ்ணனை? அகப்படவே மாட்டான் பகவான். ஆனால் பக்தியில் சுலபமாக அகப்பட்டுருவான். பக்தியாக கிருஷ்ண புரஸ்திதா, கிருஷ்ணனை முன்னாடி கொண்டு நிறுத்திடுவான். பக்தினால் தன் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்? கிருஷ்ண பக்தி சொல்லி வளர்க்கணும். அது வாக்கில் ராமநாமா சொல்லி வளர்க்கணும். அப்போ நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அப்போ பெருன்னு ஆன பிறகு அவன் பகவான் பார்த்துப்பான் அவனை எப்படி சேஃப்டி பண்ணணுன்னு. ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது மட்டும் சின்ன வயசில் நம்ம கடமை, அப்பா அம்மா. அப்போ அந்த குழந்தைகளை நல்ல வழியில் வளர்க்கணும். அது என்னென்னா எழுந்துக்கும் போதே பணம் சம்பாதிக்கிற விஷயத்துலையும் மற்ற விஷயத்துலையும் லோக விஷயத்துலையும் நிறைய பொம்மைகள் வாங்கி கொடுக்குறது, சின்ன கார் வாங்கி கொடுக்குறது எல்லாம் பண்ணி அது விளையாட்டு. குழந்தைங்க விளையாட்டுக்கு ஓகே வாங்கி கொடுத்தா சரி. எங்கேயாவது கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை வாங்கி கொடுத்தியா? கடைக்கு போனால் கூட குழந்தை மிட்டாய் கேட்காது, கிட்டா பொம்மை தான் கேட்கும், கிருஷ்ண பொம்மை தான் கேட்கும். நல்ல குழந்தைங்க சொல்கிறேன். அப்போ அந்த கிருஷ்ணனோட ரமிச்சு கிருஷ்ணனோட பக்தி பண்ணக்கூடிய அந்த குழந்தைக்கு கிருஷ்ண பொம்மைகளை வாங்கி கொடுத்தோம்னா அது கிருஷ்ணனோட விளையாடி நடக்கும். கிருஷ்ணனுக்கு ட்ரெஸ் போட்டு அழகு பண்ணி பார்க்கும். அது கிருஷ்ணனுக்கு ஏதாவது சாப்பாடு சாப்பிட்னா அந்த கிருஷ்ணனுக்கு ஊட்டி விடும் குழந்தை. அப்படி பழகிச்சுன்னா அந்த கிருஷ்ண பக்தி அவனே அறியாமலே மீராபாய்க்கு வந்த மாதிரி, சின்ன வயசுலேருந்து கிருஷ்ண விக்கிரகத்தை வச்சு அவங்க கிருஷ்ண பக்தி வந்துடுச்சு இல்லையா, புத்தவருக்கு வந்த மாதிரி, பரிசுத்துக்கு வந்த மாதிரி கிருஷ்ண விக்கிரகத்தை வச்சு வழிபட்டாங்க. கடைசியில் வயசான காலம் 80 வயசுக்கு மேலே ஆகுது. அது வரைக்கும் கிருஷ்ண பக்தியிலே வாழ்நாள் கழிச்சார் அவர். உத்தவர், அர்ஜுனன், எவ்வளோ மகான்கள். அதனால் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின்பு நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை. தாய் தந்தை எப்படி வளர்க்குறாங்களோ அந்த குழந்தைய அது மாதிரி தான் அந்த குழந்தை வளர்க்கும். நல்ல தெய்வீகமான ஒரு பக்தி உணர்வோடு குழந்தைய வளர்த்தோம்னா அப்புறம் அது பிறகு எவ்வளோ நாள் நீ கூட இருப்ப. ஒரு நாள் அது தன் வாழ்க்கையை அமைச்சிக்கணும் இல்லையா. அப்போ பகவான்களை ஒப்படைச்சிடும் உன் குழந்தைய. அந்த பகவான் என்ன பண்ணுவான், அதுக்கு சரியான செழுமையான ஒரு வழியை காட்டி அந்த குழந்தைய உன்னத செய்தி கொண்டு வந்துடுவான். அது மாதிரி தான் மகாத்மாக்கள், எவ்வளோ மகாத்மாக்கள் அது மாதிரி. அப்பா அம்மா கூட பாதுகாக்கப்படாதவர்கள் கூட பகவான் அவர்களே. துருவன் அப்பா மடி மேலே ஏறி போனான், சேர்த்துக்கல. அம்மாவும் சொல்லிட்டா நான் உன்னை காப்பாற்ற முடியாது அப்பா, நாராயணனே போய் வழிபடுனா. உடனே நாராயணன் நோக்கி ஓடினான். துருவன் என்ன பண்ணான்,
அப்போது உனக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னு அம்மா சொல்லி கொடுத்தா. யாருன்னா லக்ஷ்மியும் நாராயணன் தான். அந்த அப்பா அம்மா தேடி ஓடினான் துருவன். ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, இருதயத்தில் பகவான் காட்சி அளிக்கின்றான். ஆனந்தமாக ரமிச்சிருக்கான். இந்த அப்பா அம்மாவால் எனக்கு துக்கம் கிடச்சிது, என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே போடான்ட்டு. அப்பா மடிமேல் கூட ஏற்றி வச்சு மாட்டேன், நீ என் புள்ள இல்லை, உன் தம்பி உத்தமன் தான் எனக்கு புள்ள, துருவா நீ என் புள்ளன்னு சொல்லிட்டு சித்திக்காரெலாம் சொல்லி அவளும் சகபத்தினி தானே துரத்திட்டா. அதே மாதிரி இந்த அம்மாவும் பார்த்தா நான் ஒரு பலவீனமானவ, ராஜாவே பகைச்சின்னா எப்படி வாழ முடியும், அதனால் நீ பகவானே வழிபட போ அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அனுப்பிச்சிட்டா. யார்? துருவனுடைய அம்மா. யாரை நம்பினா? பகவானை நம்பி. அந்த காலத்தில் அப்படி நம்பினாங்க இறைவனை, அதனால தான் அவங்க சேமாக வாழ்ந்தாங்க. அப்போது போன உடனே நாரதருடைய அனுகிரகம் கிடச்சிது. ஆட்டோமேட்டிக்காக போய் தவம் பண்ணார், தியானம் பண்ணார். பகவான் பிரத்யட்சமானார். அனுகிரகம் பண்ணிட்டு சொல்கிறார், அப்பா நீ 36,000 வருஷம் இந்த பூமியில் இருந்துட்டு வா. பரவாயில்ல, நல்ல நீண்ட காலம் ஆயுசு, ராஜ்யமும் கிடைச்சிச்சுன்னு சந்தோஷப்படணும் இல்லையா? சந்தோஷப்படலையா? 36 வருஷம் பகவானுடைய பிரிவு. ஏன்னா அப்பா மடிமலை ஏறணும்னு ஆசைப்பட்டு தானே வந்த. நீ எந்த சங்கல்பத்தோடு வந்தியோ அந்த சங்கல்பத்தை முதல் நிறைவேற்றுவான். அதுக்கப்புறம் நீ கேட்குற மோட்சத்தை அப்பா கொடுப்பான் பகவான். அப்போ தான் வருத்தப்பட்டுனே வந்தானோ. அப்பா மடிமலை ஏறணும், அப்பா உட்கார சிம்மாசனத்தை நாடேன்னு ஆசைப்படுது அல்ப விஷயம் தானே. அப்புறம் பார்த்தா பள்ளத்தை நோக்கி வெள்ளம் தன்னாலே வர மாதிரி யாரெல்லாம் இவரோட பிரதிகூலமாக இருந்தாங்களோ, எதிர்ப்பாக இருந்தாங்களோ அவரெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. யார்? அவன் சித்திக்காக தான் திட்டினான், அதை சுரிச்சு அவன் கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்குறான். உத்தான பாதம் மடியில் ஏற்றி வச்சிக்கல, அந்த உத்தான பாதம் துருவனை கட்டி ஆளுங்கனம் பண்ணி பச்சு மொத்தம் கொடுக்குறான். பட்டத்தினே அது மேலே உட்கார வச்சு, தெய்வம் அனுகூலமாச்சுன்னா உலகத்தில் மற்றெல்லாம் அகட வகடமான காரியம் கூட ஒன்றுமே கிடையாது. தெய்வம் அனுகூலமாயிடுச்சுன்னா, பகவான் அனுகூலமாயிட்டான், எல்லோரும் வரவேற்கிறாங்க. யார்? எல்லாமே வரவேற்கிறாங்க. யார்? உத்தானபாதம் ராஜா, அப்பா, துருவனுடைய அப்பா, துருவனுடைய அம்மா, துருவனுடைய சித்திகாரி, துருவன் தம்பி, எல்லோரும் வரவேற்கிறாங்க. இப்போது இதிலிருந்து புரிஞ்சுக்கணும் பகவானுடைய கருணை எத்தகையதுன்னு. பகவான் எல்லாரையுமே ஏற்றுக்கிறான், எல்லாரையும் யாராலையும் நம்ம காப்பாற்ற முடியாத போது பகவானே அப்பா அம்மாவை இருந்து காப்பாற்றுறான், லக்ஷ்மி நாராயணா இருந்து காப்பாற்றுறான். யார்? துருவன் அப்படி தான் எடுத்துட்டான். 5 மாதமாக பசிதாகத்தில் கவித்த பத்திராசனக வெறும் விளாம்பழங்களை இறந்த சாப்பிட்டுன்னு வந்தான். அவன் பசி அடங்கி போச்சு. பகவானை தரிசனம் பண்ண ஆரம்பித்தோன்னே இருதயத்தில் பசி அடங்கி போச்சு. அப்போ வெறும் காட்டை மட்டும் உணவாக கொண்டு அப்படி திடமான கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டதுனால கடைசியில் வைகுண்டத்துலேருந்து விமானம் வந்துடுச்சு. அவருக்கு துருவ நட்சத்திரமாக பிரகாசிக்கிறார். அதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். சரி, ராம 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 ராம. அதனால் நாமளாக பக்தி பண்ணுறதை விட மகான்கள் மூலமாக பக்தி பண்ணுறது தான். அந்த மகாத்மா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்ய வேண்டியது தான். அவர் நாமா சொல்ல வேண்டியது. அவர் பாகவதம் படி சொன்னால் பாகவதம் படிக்க வேண்டியது, பாகவதம் கேள்வி சொன்னால் பாகவதம் கேட்டுனே இருக்க வேண்டியது. அதை கேட்டாலே மனசில் சாந்தி உண்டாயிடும். அது சிறந்த நிறைய ஸ்ரீ கிருஷ்ணபிரம அண்ணா ஸ்ரீ அண்ணா அருமையாக போட்டிருக்காரு. அதை கேட்டாவே போதும், நம்ம கிருஷ்ண பக்தி கண்டிப்பாக உண்டாயிடும். சரி, ராம 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 ராம. श्री राम नाम संकीर्तन की जय, श्रीमद् भागवत भगवान की जय, सर्व सद्गुण की जय। राम 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 राम।